வெல்கம் டு ஷண்மு மைஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டில் ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்கோட்டோன், நெக்ஸ்ட் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் பேஸ்ட் யூபிஎஸ்சி கொஷின்ஸ் வந்து என்விரான்மெண்ட் இன்றைக்கி எடுக்கிற டாபிக் ரெண்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ். ஸோ ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ்க்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண செஷன் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பயோட்டிக் காம்போனன்ட்ஸ்னால் என்ன, ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ்னால் என்னன்னு நான் வந்து அன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ பயோட்டிக் காம்போனன்ட்ஸ்னால் சிம்பிளாக சொல்ல போனால் லிவிங் ஆர்கானிசம் இல்லை லிவிங் திங்ஸ். ஏபயோட்டிக் காம்போனன்ட்னால் வந்து பார்த்திங்கன்னா நான் லிவிங் திங்ஸ். ஓகே, ஸோ பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டிவிஷன்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இட் இஸ் பீன் டிவைடட் இன்டு டூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோட்ராப்ஸ், செகண்ட் ஒன் கன்சியூமர்ஸ். ஆட்டோட்ராப்ஸோட இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா they are called as primary producers and it is also called as autotrophs. Then consumers, it is also called as heterotrophs. So autotrophsனா என்ன? So autotrophs are organisms that acquire energy from sunlight and material from non-living sources. சிம்பிளாக சொல்ல போனால் with the help of photosynthesis they make their own food. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோட்ராப்ஸோட டெஃபினிஷன். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு தேர்ட் பர்சன் இல்லை செகண்ட் பர்சனோட ஹெல்ப் தேவையில்லை. ஸோ தே மேக் ஃபுட் தெம் செல்ஃப். ஆனால் கன்சியூமர்ஸ் அப்படி கிடையாது. கன்சியூமர்ஸ் ஆர் ஹெட்ரோட்ராப்ஸ் ஆர் இன்கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் தேர் ஓன் ஃபுட். ஸோ தே ஆர் டிபெண்ட் ஆன் அதர் ரிசோர்ஸஸ். ஸோ தே ஆர் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் ஆட்டோட்ராப்ஸ். ஓகே, ஸோ கன்சியூமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் டிபெண்ட் ஆன் அதர் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபார் தேர் ஃபுட். ஓகே, இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோட்ராப்ஸ்க்கும் ஹெட்ரோட்ராப்ஸ்க்கும் இருக்கிற ரெண்டு டிஃப்ரென்ஸ். மெயினாக வந்து ஆட்டோட்ராப்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப மேஜராக ரிக்வயர் இல்லைனா ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங் எப்படி என்னன்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சன்லைட். ஏன்னா சன்லைட் வித் தி ஹெல்ப் ஆஃப் சன்லைட் ஒன்லி தி பிளான்ட் கேன் க்ரோ. ஓகே ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா இட்ஸ் இஸ் கால்ட் அஸ் எக்கோட்டோன். ஓகே, எக்கோட்டோன். ஸோ வாட் இஸ் எக்கோட்டோன்? எக்கோட்டோன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜோனுக்கு நடுவில் இருக்கிற ஒரு எக்கோசிஸ்டம். இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எ டிஃப்ரென்ஷியல் அண்ட் டைவர்ஸ் எக்கோசிஸ்டம். ஓகே, ஸோ எக்கோட்டோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து லேண்ட் எக்கோசிஸ்டமே எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அக்வாட்டிக் எக்கோசிஸ்டமே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ லேண்டும் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டமும் ரெண்டும் சேர்ற இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் மார்ஷி லேண்ட். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த லேண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ரீஜியன் இல்லைனா அந்த எக்கோசிஸ்டம் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கோட்டோன் ரீஜியன். ஓகே, ஸோ எக்கோட்டோன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கோட்டோன் இஸ் எ ஜோன் ஆஃப் ஜங்ஷன் ஆர் எ டிரான்சிஷன் ஏரியா பிட்வீன் டூ பயோம்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பயோம்ஸ்னால் நம்ம நேற்றே பார்த்தோம் டுண்ட்ரா, தைகா, ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், சவானா, கிராஸ் லேண்ட், டெசர்ட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பயோம் எக்கோசிஸ்டம். இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்கோசிஸ்டம்க்கு நடுவில் வரக்கூடிய ரீஜியன் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கோட்டோன் ரீஜியன். Okay, so ecotone is a place, it's a zone where two communities meet and integrate. Okay, இந்த ரீஜனில் தான் வந்து பார்த்திங்கன்னா டூ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்யூனிட்டி. நம்ம வந்து நேற்று வந்து லெவல்ஸ் ஆஃப் எல்லாம் ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் பார்த்துருந்தோம் என்னென்னு இல்லைங்களா? ஸோ அதில் தான் வந்து இண்டிவிஜுவல், பாப்புலேஷன், கம்யூனிட்டி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி கம்யூனிட்டினா என்ன, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இல்லைனா குரூப் ஆஃப் ஸ்பீஷியஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து குரூப் ஆஃப் ஸ்பீஷியஸ் வில் மீட் அண்ட் இன்டெகிரேட் அண்ட் ஆல்சோ தே ரீப்ரொடியூஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரீஜனில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா நியூமரஸ் நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸ் இல்லைனா நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸ் வந்து இந்த ரீஜனில் இருக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல போனால் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ரெப்ரசன்ட்ஸ் அன் எக்கோசிஸ்டம் பிட்வீன் மெரைன் அண்ட் டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம். ஓகேங்களா? ஸோ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா யாஸ், நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்தது தக்குதே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னது சைக்ளோன். ஸோ மேங்க்ரோவ் வந்து பார்த்திங்கன்னா எ குட் ப்ரொடெக்ட் பேரியர் ஆஃப் சைக்ளோன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ் வந்து பார்த்திங்கன்னா அதோட வேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக இருக்கும். சப்போஸ் ஒரு ஸ்ட்ராங் வேவ் வந்து ஒரு கோஸ்டல் ரீஜனில் ஹிட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த டிஸ்ட்ரக்ஷன் வந்து லேண்ட் ஏரியாவிலையோ இல்லை லேண்ட் ஜோன்லேயோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். மேங்க்ரோவோட அது வந்து இட் இஸ் எ ப்ரொடெக்டிவ் பேரியர் அகெயின்ஸ்ட் சைக்ளோன், சுனாமி, இந்த மாதிரி நேச்சுரல் கிளாமிட்டிஸ்க்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எ ப்ரொடெக்டிவ் பேரியர். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் யூபிஎஸ்சி.
ஓகேங்களா? ஓகே. ஸோ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டோட தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கோடோன் ரீஜன் சொல்கிறாங்க. எப்படி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எக்கோடோன் ரீஜனாக சொல்கிறாங்கன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெரைன்னா கடல், இல்லைனா வந்து லேண்ட், இல்லைனா வந்து வாட்டர். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லேண்ட், டெரஸ்ட்ரியல்னால் லேண்ட். ஓகேங்களா? ஸோ லேண்டிலேருந்து கிட்டத்தட்ட ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர் எல்லாமே எங்கே போய் சேருது? ரிவர் எல்லாமே போய் சீல தான் சேருது இல்லைங்களா? ஸோ லேண்டுக்கும் ப்ளஸ் மெரைன்லாம் வாட்டருக்கும் ரெண்டும் மேர்ஜ் ஆகிற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மேங்க்ரோவ் வந்து பார்த்திங்கன்னா மார்ஷி லேண்டில் தான் வளரும். ஓகே, இந்த ரெண்டு ரீஜனுமே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கால்ட் அஸ் எக்கோடோன் ரீஜன். ஓகே, மெரைனும் டெரஸ்ட்ரியலும் ரெண்டும் ஜாயின் ஆகிற ரீஜன் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கோடோன் ரீஜன். புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எக்கோடோன். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எக்கோடோன்? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எக்கோடோன் வந்து பார்த்திங்கன்னா எக்கோடோன் வந்து இட் கேன் பி நேரோனா என்ன, குட்டியாகவும் இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா இட் கேன் ஆல்சோ பி வைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெரஸ்ட்ரியல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலராக இருக்கலாம், அதே வந்து பார்த்திங்கன்னா மெரைன் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜராக வைடாக இருக்கலாம், இல்லை வந்து வைஸ் வர்ஸா, எப்படி வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏரியா டிபெண்டன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. எந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் ஜோன் வந்து மீட் ஆகுதோ அதுக்கு நடுவில் வரக்கூடிய ரீஜன் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கோடோன். அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் அட்ஜசன்ட் ஆர் இட் ஹேஸ் கண்டிஷன் இன்டர்மீடியேட் டு தி அட்ஜசன்ட் எக்கோசிஸ்டம். ஹென்ஸ் இட் இஸ் அ ஜோன் ஆஃப் டென்ஷன். ஏன் இந்த ஜோனை வந்து இட்ஸ் எ ஜோன் ஆஃப் டென்ஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நியூமரஸ் நம்பர் ஆஃப் ஸ்பீஷஸ் இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமல் ஸ்பீஷஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்செக்ட், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம், எல்லா ஸ்பீஷஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோனில் இருக்கும். ஏன்னா இந்த ஜோனில் இருந்தவங்க சப்போஸ் எல்லா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பீஷஸ் இருந்தாங்கன்னா இட் இஸ் எ பிளேஸ் வேர் தே கெட் ஃபுட் அண்ட் ரிசோர்ஸஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீஷஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஜோன் ஆஃப் டென்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட், a well developed ecotone contain some organism which are entirely different from that community or adjoining community. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு வெல் டெவலப்பான ஒரு எக்கோடோனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். ஆனால் அந்த ஆர்கானிசம் வந்து அந்த லொக்காலிட்டியோ இல்லை அந்த கம்யூனிட்டியோடதோ இருக்கவே இருக்காது. அது பக்கத்தில் இருக்கிற கம்யூனிட்டியிலேருந்து இங்கே வந்து ஹேபிட்டாக்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்கோசிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லேண்ட் எக்கோசிஸ்டம் இருக்குது, ஒரு டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம் இருக்குது. அந்த எக்கோசிஸ்டமுக்கும் அட்ஜசன்ட்ல வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம் இருக்குது. அந்த எக்கோசிஸ்டமில் இருக்கிற ஸ்பீஷஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்கோடோன் இருக்கிற ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஹேபிட்டாக்ட் வந்து அங்கே வந்து செட்டில் ஆகும். ஏன்னா அங்கே வந்து அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் வந்து அதுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ எக்கோடோனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்ட் அண்ட் மெரைன் அந்த ரெண்டு ஜோனில் இருக்கிற ஸ்பீஷஸ் மட்டும் அங்கே வராது, அது பக்கத்தில் இருக்கிற ஸ்பீஷஸும் வரும், அது பக்கத்தில் இருக்கிற கம்யூனிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்கோடோன் ரீஜனில் இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, ஸோ எட்ஜ் எஃபெக்ட்டும் எட்ஜ் ஸ்பீஷஸ்னால் என்ன? ஓகே, ஸோ எட்ஜ் எஃபெக்ட்டும் எட்ஜ் ஸ்பீஷஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, edge effect refers to change in population or community structure that occur at boundary of two habitat. Okay, so இது சிம்பிளாக சொல்ல போனால் sometimes the number of species and population density of some of the species ecotone is much greater than the either community. This is called as edge effect. ஸோ எட்ஜ் எஃபெக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிட்டியை விட இன்னொரு கம்யூனிட்டியில் என்னவாக இருக்கும், கிரேட்டராக இருக்கும். என்னது? ஸ்பீஷியஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் எஃபெக்ட். சம்டைம்ஸ் எ நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸ் அண்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி. இங்கே நோட் பண்ண வேண்டிய ரெண்டு வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஸ்பீஷியஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி ஆஃப் சம் ஸ்பீஷியஸ் இன் தி எக்கோடோன் இஸ் மச் கிரேட்டர் தேன் எதர் கம்யூனிட்டி. ஓகே, ஸோ எக்கோடோனை விட மற்ற கம்யூனிட்டியை விட எக்கோடோனில் வந்து பார்த்திங்கன்னா என்னவாக இருக்கும், ஸ்பீஷியஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த எஃபெக்ட் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் எஃபெக்ட். ஓகே, எட்ஜ் ஸ்பீஷியஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆர்கானிசம் இல்லைனா எந்த ஸ்பீஷியஸ் வந்து எக்கோடோன் ரீஜனில் ரொம்ப அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் ஸ்பீஷியஸ். சிம்பிளாக சொல்ல போனால் எந்த அனிமல் இல்லை எந்த ஸ்பீஷியஸ் வந்து லார்ஜராக இருக்கோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் ஸ்பீஷியஸ். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஸோ எட்ஜ் எஃபெக்ட் ரெஃபர்ஸ் டு சேஞ்ச் இன் பாப்புலேஷன் ஆர் கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சர் தட் ஆக்கர் அட் பவுண்டரி ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் ஹேபிட்டாட். சிம்பிளாக சொல்ல போனால் சம்டைம் the number of species and the population density of some of the species in the ecotone. Population density of some of the species in the ecotone is much greater than either community.
ஓகே. ஸோ 2 லேண்ட் அண்ட் மெரைன் கம்யூனிட்டியை விட எக்கோட்டோன் ரீஜனில் அதிகமான பாப்புலேஷன் டென்சிட்டியும் அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸும் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் ஸ்பீஷியஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கோலஜிக்கல் நிஷ். ஓகே, நிஷ்னா என்ன? ஓகேங்களா? ஸோ நிஷ்னா ஒன்றுமே இல்லை. நிஷ்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனல் ரோல் அண்ட் பொசிஷன் ஆஃப் ஸ்பீஷியஸ் இன் இட்ஸ் ஹேபிட்டாட் ஆர் எக்கோசிஸ்டம். ஓகேங்களா? ஸோ நிஷ்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீஷியஸோட ரோல் அண்ட் பொசிஷன். ஓகேங்களா? ஒரு ஸ்பீஷியஸோட ரோல் என்னவாக இருக்கும், அது எப்படியெல்லாம் அங்கே ஹேபிட்டாக்ட் ஆகுது, ஸோ அதுக்கு என்னென்ன ஃபுட் ஹேபிட்ஸ் வேணும், அது எப்படி வந்து கன்சியூம் பண்ணுது இன்னொரு அனிமலை, அது எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்கோசிஸ்டம் கூட அடாப்ட் ஆகுது, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட பர்டிகுலர் நிஷ். ஃபங்க்ஷனல் ரோல், ஃபார் எக்ஸாம்பிள் லயனோட ரோல் என்னன்னு கேட்டால் என்னது, இட் அட்டாக்கிங் தி அதர் அனிமல் அண்ட் கன்சியூமிங் இட். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாட் அ ஹண்ட் அது அதர் அனிமல். டியரோட ஃபங்க்ஷன் ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஃபார் அதர் கார்னிவரஸ் அனிமல். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டேக்கிங் ஆஃப் கன்சியூமர் க்ராப்ஸ் சச் அஸ் பிளான்ட் அண்ட் புஷஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட பர்டிகுலர் ரோல், ஃபங்க்ஷனல் ரோல். அண்ட் பொசிஷன் ஆஃப் ஸ்பீஷியஸ் இன் இட்ஸ் ஹேபிட்டாட், அதோட பர்டிகுலர் ஹேபிட்டாட்டில் என்னென்ன ரோல் அண்ட் என்னென்ன பொசிஷன் இருக்கோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிஷ். புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ ஃபங்க்ஷனல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எ ஸ்பீஷியஸ் இன் இட் ஹேபிட்டாட் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் நிஷ் இன் தட் காமன் ஹேபிட்டாட். ஸோ அதோட பர்டிகுலர் ஹேபிட்டாட்டில் என்ன ரோல் அண்ட் பொசிஷன் ப்ளே பண்ணுதோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிஷ். ஓகேங்களா? இன் நேச்சர் மெனி ஸ்பீஷியஸ் ஆக்கியூபை சேம் ஹேபிட்டாட் பட் பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ ஹேபிட்டாட் வந்து எல்லாத்தையும் ஈஸியாக அடாப்ட் ஆக முடியும் எல்லா ஸ்பீஷஸும் வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வந்து ப்ளே பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நிஷ்ல வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் நிஷ் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹேபிட்டாட் நிஷ். ஹேபிட்டாட் நிஷ்னால் அது எந்த இடத்துல இருக்குது. ஃபுட் நிஷ் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன சாப்பிடுது அண்ட் ஆர் டீகம்போசஸ் ஆர் வாட் ஸ்பீஷியஸ் இட் கம்பீட் வித். ஓகேங்களா? ஸோ ஹேபிட்டாட் நிஷ்னா வேர் இட் லிவ்ஸ், எங்கே உயிர் வாழுது. ஃபுட் நிஷ்னா வேர் இட் ஈட், டீகம்போஸ் அண்ட் வாட் ஸ்பீஷியஸ் கம்பீட்டிங் வித். ஃபுட் நிஷ்னா அது என்ன சாப்பிடுது, அது என்ன டீகம்போஸ் பண்ணுது, அது எந்த இன்னொரு ஸ்பீஷியஸ் கூட கம்பீட் பண்ணுது ஃபுட்டுக்காக. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் நிஷ். ஸோ ரீப்ரொடக்டிவ் நிஷ்னா ஹவு அண்ட் வென் இட் ரீப்ரொடியூஸ், எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்க்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்டிவ் நிஷ். ரீப்ரொடக்டிவ் நிஷ்னா ரீப்ரொடக்டிவ் ரோல். ஹேபிட்டாட் நிஷ்னா ஹேபிட்டாட் ரோல். ஃபுட் நிஷ்னா ஃபுட் ரோல். லாஸ்ட் டைப் ஆஃப் நிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் நிஷ். ஸோ ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் நிஷ்ல ஃபஸ்ட் ஒன்று வர்றது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், லேண்ட் ஷேப், லேண்ட் ஸ்லோப், ஹியூமிடிட்டி அண்ட் அதர் எக்யூப்மெண்ட் ஆர் அதர் ரிக்வயர்மெண்ட். ஓகேங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் நிஷ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் பேஸ்ட் கொஷின்ஸ் 2 கொஷின்ஸ் பார்ப்போம். அதோட ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா which one of the following term describe not only the physical space occupied by an organism but also its functional role in the community of organism. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க, ஃபங்க்ஷனல் ரோல் கேட்குறாங்க. நாட் ஓன்லி ஃபிசிக்கல் ஸ்பேஸ் ஆக்கியூபைட் பை அன் ஆர்கானிசம் பட் ஆல்சோ இட்ஸ் ஃபங்க்ஷனல் ரோல் இன் தி கம்யூனிட்டி. ஸோ ஃபங்க்ஷனல் ரோல் அண்ட் பொசிஷன்னாலே என்னது, சிம்பிளாக சொல்ல போனால் எக்கோட்டோன் கிடையாது, ஹேபிட்டாட் கிடையாது, ஹோம் ரேஞ்சும் கிடையாது. சிம்பிளாக ஆன்சர் சொல்ல போனால் தி ஆன்சர் இஸ் பி. எக்காலஜிக்கல் நிஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா த கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா which of the following is or எக்கோட்டோன். ஸோ எக்கோட்டோன் இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எதெல்லாம் எக்கோட்டோன்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் மெரைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெரைன் வந்து கம்பல்சரியாக இல்லை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா டெரெஸ்ட்ரியல் லேண்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் ஆகும். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னது, இட் இஸ் ஆல் இட் பிகமிங் அ பார்ட் ஆஃப் எக்கோட்டோன். கிராஸ்லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கோட்டோன் தான், எஸ்ட்ரி வந்து எக்கோட்டோன் தான், ரிவர் பேங்க் எக்கோட்டோன் தான் அண்ட் டெல்டா இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் எக்கோட்டோன். செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் தி ஃபாலோயிங் கோர்ஸ். இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 and 4. ஓகேங்களா? ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் தி வீடியோ. தேங்க்யூ அண்ட் பாய்.